வணக்கங்க. நான் ஈரோட்டு குப்பாயமா பேசுகிறேன். இன்றைக்கி வந்துங்க கறி புரோட்டான்னு அது போட போகிறேன். அது எப்படின்னு அது நான் ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. மட்டனு தான் எடுத்துகிட்டு வந்து விசில் விட்டு போட்டு அதை மீண்டும் அதை கடைசிட்டு போட்டு எண்ணெய் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு பாருங்கள், இப்படி உருட்டி வச்சுருக்கேன். உருட்டி வச்சு பாருங்கடா, இப்படி இந்த புரோட்டாவை இப்படி போட்டு நல்லா மொறுன்னு விட்டு எடுக்கணுங்க. இது வந்துங்க எங்கள் பெரிய பொண்ணு பையன் ஒருத்தர் இருக்கிறான், ஆம்பூர்காரன். அவன் வந்து அம்மாயே எனக்கு கறி புரோட்டா செஞ்சு கொடுங்க அம்மாயே அப்படின்னானுங்களா. அவனுக்காக இன்றைக்கி போடுறேங்க. வந்து பாருங்கள், இது இப்படி போட்டு சும்மா கறி ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சு பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு இதையெல்லாம் இப்படி நல்லா அமைத்தி இது பண்ணி இப்படி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வரும் பாருங்க. இப்படி போட்டு நல்லா மொறுன்னு ஆனந்தப்படு நாம் அதை வச்சுக்கலாங்க. இது நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பாடு குழந்தைங்க போகாமல் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டு ஓடுவாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீட்டாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டில் நாம்பளுமே இது ஒரு டிஃபன் மாதிரியே வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. நெத்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதுங்க, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நாளைக்குமே செஞ்சு சாப்பிட்லாம், இன்னொரு முறை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாலுமே நீங்கள் செய்வீங்க, சாப்பிடுவீங்க. இது வந்துங்க நல்லா கோதுமை மாவுலையும் போடலாம், மைதாவிலையும் போடலாங்க. மைதாவில் போடுறத விட கோதுமை மாவில் போட்டிங்கன்னா நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான பொருள் இல்லைங்க. நல்லா குழந்தைங்களுக்குமே எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நாம் எல்லா பெரியவங்களுக்கு வந்து சின்னங்க வரி பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இருப்பாருங்க. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் நல்லா சுகமாக இருக்கிறீங்களா? பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு சந்தோஷமாக பிடிச்சதையெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குங்க, குழந்தைங்களையும் பாங்க பார்த்துக்குங்க. எப்போவுமேங்க நாம் வேலைக்கே போனாலும் வீட்லேயே இருந்தாலும் நம்மளோட கண்ணோட்டம் நம்ம புருஷன் மேலேயும் நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அதுதான் எப்பவுமே பொம்பளைகளுக்கு அழகு. நாம் சும்மா ஏன்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து இப்போ குழந்தைங்களே நம்ம சரி போக பார்க்காம அப்படியே விட்டுட்டு நாளைக்கு பின்னாடி அது பாட்டுக்கு தவறான பாதையில் போன பிற்பாடு நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதுக்கு இப்பிலிருந்து குழந்தைங்கள நாம் அன்பாக பாசமாக நல்லா பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி நம்ம புருஷனுங்களே அப்படித்தான் நல்லா வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம கொண்டாட்டிங்க நாம் சந்தோஷமாக இருந்தாலே நம்ம புருஷனுங்க நம்மளை விட்டு வேறு எங்கேயும் நகர மாட்டாங்க. நம்மளை தாங்க பார்த்துக்குவாங்க, அன்பாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் எப்பவுமே அதே மாதிரி ஆம்பளைங்களுமே அப்படித்தாங்க. கொண்டாட்டிங்கள நீங்கள் நல்லா அக்கறைவாக கவனிங்க. நீங்கள் வேலையில் இருந்து ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே ஆஃபீஸிலிருந்து வந்ததுமே வேலையிலிருந்து வந்ததுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போங்க. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையெல்லாம் ரசித்து வாழ்கிறதாங்க வாழ்க்கை. இப்போல்லாம் வந்துங்க எப்படி வேணாலும் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பிறவியில் இந்த இது கொடுத்துருக்குறாங்க, மனசு பிறவியை. நாம் அதை நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாத மலர்க அப்படிங்கிற மாதிரிங்க
நீங்கள் 100 ஆண்டு காலம் உங்கள் புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க. நிம்மதியாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்து நீங்கள் நாளைக்கு இந்த புரோட்டாவை சாப்பிட்டு நீங்களுமே வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த புரோட்டாவுக்கு நாங்கள் இங்கே கறி புரோட்டான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. அதையே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நாளைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சாப்பிட்டு நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். வாங்க, சந்தோஷமாக வாழுங்க. நானும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆரோக்கியமாக இருங்க. நாளைக்கு சந்திக்கலாங்க.